வருக வணக்கம். அடுத்தடுத்து நம்மளுடைய மாடல் ஆக்சிலரிஸ் செக்மெண்ட்ல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மாடல் ஆக்சிலரிஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட் வைஸா ஒவ்வொன்றா பார்த்து வரக்கூடிய இந்த லிஸ்ட்ல இன்னைக்குமே இந்த கூடானது சென்டென்ஸ்ல வர்றப்போ அதோட மீனிங் என்னவா இருக்கும், இதை நெகட்டிவ் மீனிங்லையும் யூஸ் பண்ணுவோம், கண்டிஷன் போட்டு சொல்றதுக்கும் யூஸ் பண்ணுவோம், அண்ட் கேள்வி கேட்கறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எப்படி வந்தாலுமே இந்த கூட சென்டென்சஸ்ல எப்படி யூஸ் பண்ணுங்கிறத எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்மளுடைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் செக்மெண்ட்ல வந்துட்டு இருக்கக்கூடிய idioms, phrases, expressions எல்லாத்தையுமே அப்படியே தூக்கி நம்மளுடைய நியூ சேனலா இருக்கக்கூடிய லிங்குவலெக்ஸிஸ் சேனல்ல ஏற்கனவே போட்டாச்சு, வீடியோஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வொக்காபுலரி எல்லாமே கத்துக்கிறவங்க அங்க போயிட்டு இதெல்லாத்தையுமே அங்கேயே ஃபாலோ பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அல்லது இதுலலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது, இதெல்லாத்தையுமே சென்டென்ஸ்ல யூஸ் பண்றப்போ இங்கிலீஷ்ல கிராமட்டிக்கல் எரர்ஸ் வந்துட்டே இருக்குதுங்கிறவங்க வழக்கம் போல இங்கேயே கண்டினியூ பண்ணிக்கலாங்கிறதையும் சொல்லிட்டு சேர்ந்து சொல்லிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த கூடானது சென்டென்ஸ்ல வர்றப்போ இதோட மீனிங் ஒரு ஆக்ஷன், வேலையானது நடக்க முடிந்தது. எப்படி நம்ம ஏற்கனவே போன வீடியோல கேன் பத்தி பாக்குறப்போ ஒருவர் ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் கேன் குறிப்பிட்டதுன்னு பார்த்தோமோ, அது மாதிரியே இந்த கூடானது நமக்கு ஏற்கனவே தெரியும் கேனோடைய பாஸ்ட் ஃபார்மா தான் இந்த கூட யூஸ் பண்ணுவோம். அப்படி வர்றதுனால இதோட மீனிங் ஒருவர் ஒரு வேலையை செய்ய முடிந்தது. இந்த மாதிரி மட்டும் லைட்டா சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்க, டாம் குட் வின் த கேம் ஆஃப்டர் லாங் ஸ்ட்ரகிள். நீண்ட கால போராட்டத்திற்கு பிறகு டாம் ஆட்டத்தை வெல்ல முடிந்தது, இந்த வேலையை செய்ய முடிந்தது. Only the young boy sheriff could climb the tree while others were too old. இந்த மாதிரி வர்றப்பவும் மற்றவங்க எல்லாருமே ரொம்பவே வயதானவர்களாக இருந்த பொழுது யங் பாய் ஷெரீஃப் மட்டுமே மரத்தில் ஏற முடிந்தது. Sherlock could get marks more than his friends as he studied more. இந்த மாதிரி வந்தாலுமே ஷெர்லாக் அவன் நிறைய படிச்சிருந்ததால அவனுடைய நண்பர்களை விட நிறைய மதிப்பெண்களை பெற முடிந்தது. இந்த மாதிரி பாஸ்ட் மோட்ல, அதாவது கேனோடைய பாஸ்ட் மோட்ல இந்த could எடுத்துட்டு போய் அப்படியே பாஸ்ட் டென்ஸோட சேர்த்து யூஸ் பண்றப்போ, அதாவது ரெண்டாவதாகவும் மூணாவதாகவும் இருக்கக்கூடிய இந்த சென்டென்சஸ்ல எல்லாத்துலயுமே பாஸ்ட் டென்ஸும் சேர்ந்து வந்திருக்குது. இந்த மாதிரி சேர்த்து யூஸ் பண்றப்போவோ அல்லது தனியா யூஸ் பண்றப்பவுமே ரொம்ப நேரமாவே பாஸ்ட்ல நடந்த ஒரு ஆக்ஷனை பத்தியே பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா பேசுறவர் அவருடைய மைண்ட் செட்டை பொறுத்து இந்த கூட பாஸ்ட்லயே ஏற்கனவே ஒருவர் ஒரு வேலையை செய்ய முடிந்தது அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அல்லது தனியாவே எடுத்துட்டு போய் வழக்கம் போல நாம யூஸ் பண்ற மாதிரி சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்லயும் இனிமே ஒரு குறிப்பிட்ட டைமை சொல்லி அதுக்குள்ள இப்படி பண்ணா இந்த வேலையை ஒருவர் செய்ய முடிந்திருக்கும், இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இது பேசுறவருடைய மைண்ட் செட்டை பொறுத்தது. ஆனா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிற மாதிரி could plus win, climb, get இது மாதிரியான present form of main verb சேர்த்து யூஸ் பண்ணும்போது மட்டுமே சரியா இருக்குங்கிறது இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது. அடுத்ததா இந்த could நெகட்டிவ்ல யூஸ் பண்றப்பவும் could not அல்லது ஷார்ட்டா கான்ட்ராக்டட் ஃபார்ம்ல couldn't னும் யூஸ் பண்ணுவோம். அப்படி வர்றப்போ ஜான் couldn't find Wilson among the mob அப்படின்னு சொல்றப்பவும் ஜானானவன் வில்சனை பெரிய கூட்டத்திற்கு மத்தியில் கண்டுபிடிக்க முடியவில்லை. முடிந்ததுங்கிறது முடியவில்லைன்னு மட்டும் லைட்டா சேஞ்ச் ஆகுது. The king couldn't give judgment for the complicated case without consulting with his ministers. இப்படி வர்றப்போவுமே மிகவும் சிக்கலான ஒரு வழக்கிற்கு ராஜாவானவர் அவருடைய அமைச்சர்களுடன் கலந்தாலோசிக்காமல் தீர்ப்பு வழங்க இயலவில்லை அல்லது முடியவில்லை. இந்த மாதிரி கூடோடைய நெகட்டிவ் ஃபார்ம்ல வர்றப்போ இந்த couldn't ஆனது முடியவில்லை அல்லது இயலவில்லை இந்த மீனிங் எல்லாத்தையுமே குறிப்பிடுது. அடுத்ததா இதை எடுத்துட்டு போய் வழக்கம் போல கண்டிஷன் போட்டு சொல்றதுக்காக யூஸ் பண்ணும்போது இதுல இருந்து லைட்டா சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்க, if you came just earlier you could get the ticket for this movie. நீ சற்று முன்னர் வந்திருந்தாய் எனில் இந்த படத்திற்கான நுழைவுச்சீட்டை நீ பெற முடிந்திருக்கும். முடிந்ததுங்கிறது முடிந்திருக்கும் அப்படின்னு மட்டும் லைட்டா சேஞ்ச் ஆகுது. காரணம், இதை செய்திருந்தால்தான் இதை செய்ய முடிந்திருக்கும் அப்படின்னு நாம கண்டிஷன் போட்டு சொல்றோம். ஸோ இந்த இஃப் வச்சு வரக்கூடிய இந்த இஃப் கிளாஸ் அல்லது கண்டிஷனல் கிளாஸ் வரக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆனது இந்த could வச்சு வர்றப்போ இப்படி மட்டும் லைட்டா சேஞ்ச் ஆகுது.
அப்படியே இந்த couldn't-யும் இந்த இடத்துல யூஸ் பண்றப்போ if the security was careful the thief couldn't steal the gold. இந்த மாதிரி யூஸ் பண்றப்போவும் இந்த இடத்துல couldn't வர்றதுனால மட்டும் இதோட மீனிங் பாதுகாவலர் கவனமாக இருந்திருந்தார் எனில் திருடன் தங்கத்தை திருட முடிந்திருக்காது. முடிந்திருக்கும்ங்கிறது முடிந்திருக்காது அப்படின்னு மட்டும் லைட்டா சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரியான கண்டிஷனல் சென்டென்சஸ் மட்டும் லைட்டா நோட் பண்ணிக்கங்க. இந்த மீனிங் ஒருவர் ஒரு வேலையை செய்ய முடிந்தது அப்படின்னு, இந்த could ஆனது ஒருவர் ஒரு வேலையை செய்ய முடிந்தது அல்லது முடியவில்லை அப்படிங்கிற மீனிங்ல சாதாரணமா வர்றப்போ யூஸ் பண்ணோம். இதையே அப்படியே தூக்கிட்டு வந்து கண்டிஷனல் சென்டென்சஸ்ல யூஸ் பண்றப்போ முடிந்திருக்கும் அல்லது முடிந்திருக்காது அப்படின்னு மட்டும் லைட்டா சேஞ்ச் ஆகுது. இதை மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா இந்த could-அ கேள்வியா கேட்கிறப்போ அந்த கேள்வி எல்லாமே இன்ஃபார்மலா ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்டா மட்டுமே இருக்கும். அதாவது could you please give me your pen இந்த மாதிரி கேட்கிறப்போ ரொம்பவே பணிவா நீ உன்னுடைய பேனாவை கொடுக்க முடிந்திருக்குமா அப்படின்னு தானே வரணும். ஏன்னா could ஆனது நமக்கு ஏற்கனவே தெரியும் கேனுடைய பாஸ்ட் மோட்ல வரும். அப்போ முடிந்திருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா ஏற்கனவே நம்ம கேட்டிருப்போமோ, அல்லது நீ எப்போ என்கிட்ட கேட்ட இப்போ வந்துட்டு முடிந்திருக்குமான்னு கேட்குற, ஏற்கனவே கேட்ட மாதிரி இப்போ வந்துட்டு முடிந்திருக்குமான்னு கேட்குறியே அப்படின்னு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கேட்டுருவாங்களே. அப்படியெல்லாம் ஒரு சில குழப்பங்கள் இந்த இடத்துல இருக்கும். ஆனா இங்கிலீஷ்காரங்க இந்த மாதிரி பாஸ்ட் மோட்ல கேட்கறதுக்கான காரணம் நீ கேட்டா கொடுக்க முடிந்திருக்குமா அப்படின்னு கேட்டாதான் அது ரொம்பவே பணிவானதாக இருக்கும். அதாவது கேன்ங்கிறது கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு ரெண்டுல ஒன்று ஸ்ட்ரைட்டா கேட்குற மாதிரியும், இந்த could யூஸ் பண்றப்போ முடிந்திருக்குமோ அப்படின்னு சுத்தி வளைச்சி ரொம்பவே பணிவா கேட்குற மாதிரி இருக்கும்போ அப்படிங்கிற மீனிங்ல இன்னைக்கு வரைக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரியே தான் could you inform him about the urgent meeting planned just before சற்று முன் திட்டமிடப்பட்ட அவசர சந்திப்பு குறித்து நீ அவனிடம் தகவல் தெரிவிக்க முடிந்திருக்குமா இந்த மாதிரி சுத்தி வளைச்சி இதை செய்ய முடிந்திருக்குமா அப்படின்னு பாஸ்ட் மோட்ல தான் கேட்பாங்க. ஆனா சென்டென்ஸ் மட்டும் ஹம்பிள் ரிக்வெஸ்டா ரொம்பவே பணிவா கேட்குற மாதிரி இப்போ ஒருத்தரை பார்த்து கேட்கும் போதும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு வரைக்குமே இங்கிலீஷ் கிராமட்டிக்கல் ரூல்ஸ் படியும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாமளுமே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதுல எந்த ஒரு தவறும் இருக்க போறது கிடையாதுங்கிறதையும் தெளிவா சொல்லிட்டு அப்படியே வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒட்டுமொத்தமா இந்த could ஆனது ஒருவர் ஒரு வேலையை செய்ய முடிந்தது அல்லது முடியவில்லைங்கிறத முதல்ல குறிப்பிட்டது. அடுத்ததா கண்டிஷன் போட்டு சொல்லும் போதும் ஒருவர் ஒரு வேலையை செய்ய முடிந்திருக்கும் அல்லது முடிந்திருக்காது இந்த மாதிரி மட்டும் லைட்டா மாறிச்சு. லாஸ்டா ஹம்பிள் ரிக்வெஸ்டா இன்ஃபார்மலா ரொம்பவே பணிவா கேட்கறதுக்காக இந்த could யூஸ் பண்றப்போ இந்த வேலையை செய்ய முடிந்திருக்குமா அப்படின்னு பாஸ்ட் மோட்ல தான் கேட்கறாங்க. ஆனா இப்போ பிரசன்ட்ல இருந்துட்டு இன்னொருத்தர் கேட்கறப்போ அந்த சென்டென்ஸும் ரொம்பவே ஹம்பிள் ரிக்வெஸ்டா சரியா தான் இருக்குதுன்னு இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறதையும் ரொம்பவே டீடைலா பார்த்து முடிச்சிருக்கிறோம். அண்ட் அடுத்த வீடியோல இந்த could-ஓட be சேர்த்து could be-ன்னு யூஸ் பண்ணுவாங்க. அதையுமே இது மாதிரியே ரொம்பவே டீடைலா எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த could-ல இது வரைக்குமே உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டு வச்சிருங்க. அப்படியே கேட்டு வச்சுட்டு நீங்க ஒருவேளை இவ்வளவு தூரம் இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு தொடர்ந்து இணைந்திருங்க இந்த சேனல். இது மட்டும் இல்லாம டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வரக்கூடிய லிங்குவலெக்ஸிஸ் சேனலோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அங்கேயுமே போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். அல்லது இங்கிலீஷ் கிராமட்டிக்கல் ரூல்ஸ்ல மட்டுமே எரோஸ் வந்துட்டு இருக்குதுங்கிறவங்க அப்படியே இங்கேயே தொடர்ந்து இணைந்திருங்க நம்ம சேனல் Intellect.